இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து நெட்வொர்க் தியரி அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்ப்போம். நெட்வொர்க் தியரி வந்து எந்த ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்ட்டு கீழே நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ் அந்த டாப்பிக்கில் பற்றி பார்ப்போம். நோடல் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேசிஎல், அதாவது கேசிஎல்னால் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், சம் ஆஃப் இன்கமிங் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங். அதாவது ஒரு நோடு இருக்குது அப்படின்னா ஒரு சென்டர் நோடை எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சில ஒயர்ஸ் வரலாம். இதில் வந்து ஒரு சில கரண்ட் உள்ளே வரலாம், ரெண்டு வெளியே போகலாம். எக்ஸாம்பிள் இது I1, I2, I3, I4, I5ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த நோடுக்கு இன்கமிங் கரண்ட்டெல்லாம் என்னென்னு பார்க்கணும். இந்த நோடுக்கு இன்கமிங் கரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா I1 இன்கமிங், I3 இன்கமிங். அப்போது I1 + I3 ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங். அப்போ இந்த நோட்லேருந்து வெளியே போகிற கரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா I2, I4, I5, I2 + I4 + I5. அதாவது இங்கே 10 ஆம்ஸ் கரண்ட் உள்ளே வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலாக 10 ஆம்ஸ் கரண்ட் தான் வெளியே போகணும். ஸோ அதை தான் இந்த கேசிஎல் சொல்ல வருது. இதோட பேசிக் பிரின்சிபல் வச்சு தான் நம்ம நோடல் அனாலிசிஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் சம்மில் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு சம் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நோடு வந்து கிரவுண்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. இந்த நோடு இதோட விட்டுருவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக இந்த நோடை வந்து கிரவுண்டாக தான் எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஒரு நோடு கிரவுண்ட் எடுத்துக்கணும். மேபி இங்கே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்டாக இங்கே வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்காம நீங்கள் இந்த நோடை வந்து கிரவுண்ட் எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்டாக இப்படி வந்திருக்கலாம். அப்போது இந்த நோடை நீங்கள் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த நோடை நீங்கள் கிரவுண்ட் எடுத்தீங்கன்னாலும் இங்கே பாருங்கள், இது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இது வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நோடு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அப்படியே அடிச்சுட்டே வந்தீங்கன்னா இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த நோடு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் எந்த நோடு வேணாலும் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எந்த நோடு வேணாலும் கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நான் இங்கே 10 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். இங்கே 2 ஓம், எல்லா ரெசிஸ்டன்ஸும் நான் 2 ஓம் எடுத்துக்கிறேன். ஓம்ஸு சிம்பிள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு I1, I2, I3, அதாவது இந்த 3 கரண்ட்ஸு நம்மளுக்கு தேவை. இப்போ 3 கரண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைன்னா இங்கே பாருங்கள், இந்த நோடு வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா இந்த 3 நோட்ஸோட கரண்ட்டும் நம்மளுக்கு தெரியும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை நான் இந்த நோடை நான் அப்படியே பிரித்து வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து 10 வோல்ட் சோர்ஸு, ஒரு ரெசிஸ்டன்ஸு, இந்த நோடு V. இங்கே 2 ஆம்ஸு, 2 ஓம்ஸு, 10 வோல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸு 2 ஓம்ஸ். ஆனால் இங்கே வந்து கிரவுண்டு. இங்கே பாருங்கள், இது எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, கிரவுண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதுவும் கிரவுண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இது கிரவுண்டில் தான் டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து இந்த நோடு V, மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் கிரவுண்டு 2 ஓம்ஸ். இதுவும் V, இந்த நோடு V. அப்போது இதை ஒரு ஒயராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஒயரில் என்னென்ன இருக்குது, ஒரு 10 வோல்ட் இருக்குது, ஒரு அன்னோன் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ கேசிஎல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்கமிங், இந்த நோடுக்கு இன்கமிங் என்ன இருக்குது, I2, I1 மட்டும்தான் இந்த நோடுக்கு இன்கமிங் இருக்குது. அப்போது I1 ஈக்குவல் டு I2 + I3, I1 ஈக்குவல் டு I2 + I3. அப்போது இந்த I1ங்கிற கரண்ட் என்னங்க, I ஈக்குவல் டு V/R. அப்போது இந்த ஒயரில் வர்ற வோல்டேஜ் சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, 10 வோல்ட் இருக்குது, மைனஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் V இருக்குது. அப்போது 10 - V ஹோல் டிவைடட் பை 2 ஓம்ஸ். அப்போ I2 கரண்ட்டுங்கிறது என்ன, I2 ஈக்குவல் டு I2ங்கிறது என்ன, V - 0. இந்த இடம் பாருங்கள், V - 0, ஏன்னா இங்கே கிரவுண்டு. அப்போ அந்த இடத்துல வேறு வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை. V - 0 ஹோல் டிவைடட் பை 2. I3 என்ன, அதே மாதிரி I3யும் V - 0 டிவைடட் பை 2. I3 ஈக்குவல் டு
v minus 0 divided by 2. அப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10 minus v whole divided by 2 equal to v by 2 plus v by 2. LCM எடுத்தீங்கன்னா எல்லா 2மே கேன்சல் ஆகிக்கும். அடுத்து 10 minus v equal to 2v, 3v equal to 10, v equal to 10 by 3. அப்போது நம்மளுக்கு வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு. இந்த நோடு வோல்டேஜ் என்னங்க, இந்த நோடு வோல்டேஜ் v equal to 10 by 3. அப்போது இந்த நோடோட கரண்ட் நான் கண்டுபிடிக்கணும்னா I1 இங்கே வீக் பதிலாக 10 by 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் கிடச்சிரும். இந்த வீக் பதிலாக 10 by 3. அப்போது ஒன்ஸ் உங்களுக்கு நோடல் அனாலிசிஸ் நீங்கள் ஒரு சர்க்யூட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரான்ச்சோட கரண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக அந்த பிரான்ச்சோட கரண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம நோடல் அனாலிசிஸ் அப்ளையே பண்ணுறோம். ஓகேங்களா. இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, சூப்பர் நோடு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து சூப்பர் நோடு. சூப்பர் நோடு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட் போடுறேன். ரெசிஸ்டன்ஸு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஒரு 10 வோல்ட் வச்சுக்கலாம். 5 ohms, 5 ohms, 5 ohms, 5 ohms. இங்கே வந்து ஒரு 5 வோல்ட் இருக்குது. இங்கே ஆஸ் யூஷுவல் எதை வந்து நம்ம கிரவுண்ட் எடுத்துக்குவோம், ஒன்று இதை கிரவுண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை இதை கிரவுண்ட் எடுத்தாலும் சரி. ஏன்னா எல்லாமே ஒரே இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏதோ ஒன்று கிரவுண்ட் எடுத்தாலே போதும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் என்னென்ன இருக்குது, இங்கே விஏன்னு ஒரு நோடு இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபி அப்படின்னு ஒரு நோடு இருக்குது. இப்போ இந்த விஏ அண்ட் விபி அப்படிங்கிற நோடு என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம சப்போஸ் நம்மளே ஒரு கரண்ட் கொடுத்துக்கிறோம், நம்மளே இது இன்கமிங், இது அவுட் கோயிங் எடுத்துக்கிறோம், இது அவுட் கோயிங், இதுவும் அவுட் கோயிங் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது I ஈக்குவல் டு வி பை ஆர், அதுதான் ஆக்சுவலாக கரண்ட்டோட ஃபார்முலா. ஆனால் இந்த பாத் பாருங்கள், இந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸே இல்லை. அப்போ I ஈக்குவல் டு விஏ மைனஸ் 5 மைனஸ் விபி ஹோல் டிவைடட் பை 0. ரெசிஸ்டன்ஸே இல்லை. அப்போது இந்த பாத்திலோட கரண்ட் என்னங்க, இன்ஃபினிட்டி. அதாவது இந்த பாத்தோட கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டியாக வருது. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக கரண்ட் இன்ஃபினிட்டி கிடைக்கவே கூடாது. ஒரு சர்க்யூட்டில் வந்து கரண்ட் இன்ஃபினிட்டியாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போது இந்த இடத்துல நம்ம நோடல் அப்ளை பண்ண முடியாது. அப்போது அதுக்காக தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா சூப்பர் நோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் நோட்னா இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை சூப்பர் நோட். ஐடென்டிஃபை சூப்பர் நோடு. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? ஐடென்டிஃபை. அப்போ அதோட ஈக்குவேஷன் எழுதுங்க. VA + 5 மைனஸ் VB ஈக்குவல் டு 0. மைனஸ் VB ஈக்குவல் டு 0. VA மைனஸ் VB ஈக்குவல் டு -5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ஸ்டெப் 2, write sum of incomings and outgoings. அப்படி இல்லாட்டி write KCL. write KCL. KCLனா sum of incoming and outgoings current. இப்போ VA ஒரு நோடுக்கு எத்தனை இன்கமிங் எத்தனை அவுட் கோயிங்? ஒரு இன்கமிங் ஒரு அவுட் கோயிங் VAங்கிற ஒரு நோடுக்கு. அப்போ நம்ம அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஒரு இன்கமிங் என்ன 10 மைனஸ் VA டிவைடட் பை 5. அவுட் கோயிங் என்னங்க VA டிவைடட் பை 5. அதே மாதிரி VBக்கு ரெண்டுமே அவுட் கோயிங் தான். நீங்கள் வந்து அந்த சூப்பர் நோடு எழுதுகிறப்போ VA VBங்கிறத ஒரே நோடை எடுத்துக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஒரே நோடை எடுத்துக்கிறீங்க. இந்த 5 amps கரண்ட்டை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கிறீங்க. 5 amps கரண்ட்டை வந்து நீங்கள் 5 வோல்டேஜ் சோர்ஸை 5 வோல்ட் சோர்ஸ் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கிறீங்க. அதை தான் இந்த இடத்துல பண்ணுறோம். இப்போ ரெண்டு ஈக்குவல்னால் அப்போ எல்லாம் ஒரே கேசிஎல்ல தான் எழுதணும். நீங்கள் தனித்தனியாக VAக்கு ஒரு கேசிஎல் VBக்கு ஒரு கேசிஎல்னு எழுதக்கூடாது, எல்லாமே ஒரே கேசிஎல். இதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க. ஸ்டெப் 2, ரைட் கேசிஎல் அண்டு ஷார்ட் சூப்பர் நோடு அண்டு ஷார்ட் சூப்பர் நோடு ப்ளஸ் VB by 5 VB by 5 plus VB by 5.
இப்போ 10 மைனஸ் இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்லா 5 கேன்சல், எல்லா 5மே எல்சிஎம் எடுத்திங்கன்னா கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே பாருங்கள் 10 மைனஸ் VA ஈக்குவல் டு VA ப்ளஸ் 2B, VA ப்ளஸ் 2B. இதில் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன ஈக்குவேஷன் கிடைக்குன்னா 2VA ப்ளஸ் 2VB ஈக்குவல் டு 10. இதை நீங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா VA ப்ளஸ் VB ஈக்குவல் டு 5. VA ப்ளஸ் VB ஈக்குவல் டு 5. இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நீங்கள் இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க உங்களுக்கு VA ஒரு வேல்யூ கிடைக்கும், VB ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நீங்கள் கரண்ட்ஸை சொல்லிட முடியும். இப்போ VA உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த நோடில் போகிற கரண்ட் தெரிஞ்சிடும், இந்த நோடில் போகிற கரண்ட் தெரிஞ்சிடும். VB உங்களுக்கு தெரியும்னா இந்த நோடில் போகிற கரண்ட் தெரிஞ்சிடும், இந்த நோடில் போகிற கரண்ட் தெரிஞ்சிடும். இந்த நோடில் கரண்ட் போகாது, இந்த நோடில் கரண்ட் போகாது. தயவு செஞ்சு கரண்ட் இங்கே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. சப்போஸ் இந்த நோட்டில் கரண்ட் போகுது அப்படின்னா அங்கே இன்ஃபைனைட் கரண்ட்டு தான் போகும், வேறு எந்த கரண்ட்டுமே அந்த இடத்துல ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் சூப்பர் நோடு கான்செப்ட். இப்போ இந்த சூப்பர் நோடு கான்செப்ட் எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் பாருங்கள், கரண்ட் எப்பப்பெல்லாம் இன்ஃபினிட்டி ஆகுதோ அப்பப்பெல்லாம் தான் நீங்கள் சூப்பர் நோடு அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக நோடல் அனாலிசிஸை இந்த மாதிரி ஜென்ரல் சர்க்யூட்டுக்கு இந்த மாதிரி நோடல் அனாலிசிஸை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு தான் நீங்கள் சூப்பர் நோடு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நோடு அண்ட் சூப்பர் நோடு கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ். மெஷ் அனாலிசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாங்க, அதே சர்க்யூட் நான் ரீட்ரா பண்ணுறேன். 10 வோல்ட் 5 5 5 10 வோல்ட் பார்க்க இங்கே பாருங்கள். அதில் வந்து நீங்கள் பிரான்ச் கரண்ட்ஸை கண்டுபிடிச்சிங்க, நோடலில் வந்து பிரான்ச் கரண்ட்ஸை கண்டுபிடிச்சிங்க. மெஷ்ஷில் வந்து லூப் கரண்ட்ஸை கண்டுபிடிப்போம் நம்ம. அதாவது வந்து I1 I2 அப்படின்னு லூப் கரண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மெஷ் அனாலிசிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மெஷ் அனாலிசிஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த கரண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது, அதாவது பிரான்ச் கரண்ட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அவன் வந்து I1 அப்படி என்ன, I2 அப்படின்னா என்னன்னு கேட்பான். அப்படி கேட்குறப்போ நீங்கள் வந்து இது I1 ஆகும் இது I2 எடுத்து சொல்கிறீங்கன்னா அது வந்து அந்த சம்மே தப்பு. நீங்கள் வந்து அந்த இடத்துல லூப் கரண்ட்ஸ் கேட்குறான். மெஷ் இஸ் நத்திங் பட் லூப்ஸு, நோடல் வந்து பிரான்ச்சஸ். ஓகேங்களா? பிரான்ச்சஸ் கேட்டால் நீங்கள் சம்முக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் எக்ஸாம் ஹாலில் சம்முக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். மெஷ் கேட்டால் மெஷ் அனாலிசிஸ், லூப் கேட்டால் மெஷ் அனாலிசிஸில் போடணும், பிரான்ச் கரண்ட் கேட்டாங்கன்னா நோடல் அனாலிசிஸில் போடணும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.